வணக்கம். இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதாவது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்ல முடியாது, இது அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். இது என்னென்னா, நம்ம இப்போ மாவு இது கலரில் நம்ம கிளம்புற இன்றைக்கி ஆடி முதல் தை வெள்ளி இல்லையா, இதுக்காக நம்ம இப்போது இது பண்ணினோம்ல, காலம்புற தேங்காய் பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணினோம் இல்லையா, இந்த மாவு மிச்சம் இருக்குது. இந்த மாவை வேஸ்ட் ஆகாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தேவையான உப்பு போட்டுண்டாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான தனி மிளகாத்தூள், காரப்பொடி. நிறைய மெத்தடில் இந்த மாவை வச்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் பண்ணுறேன். இப்போ நான் கடுகு வச்சுருக்கேன். கடுகு வெடிச்சுட்டு இருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சு விட்டு இது நம்ம தூக்கி கொட்டியாச்சு. இப்போது இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு இதை நல்லா இழுத்து நல்லா பிசையணும். பிசையும் போது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு பிசைங்கோ. நான் இதை பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நல்லா எண்ணெயை விட்டுன்னு பிசையணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு சுட்டெண்ணெய் கிளம்புற எல்லாம் பண்ணி சமையல் பண்ணது போக இந்த சுட்ட எண்ணெய் இருக்கும் பற்றியில இன்றைக்கி பண்ணின சமையல்லேருந்து இந்த சிப்ஸ் எல்லாம் பறிச்சேன்ல, இந்த சுட்ட எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு விட்டுக்கணும். விட்டுண்டு நல்லா பிசையணும். ஜம்முன்னு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப் மெத்தடில் பண்ணலாம். ஒன்று இப்போ நம்ம நான் இப்போ இதில் காரப்பொடி இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, உப்பு கடுகுன்னு தாளிச்சிருக்கேன்ல, சாதாரணமாக உப்பை மட்டும் போட்டு பிசைஞ்சுட்டு கொஞ்சமாக காரப்பொடி நிறைய போடாமல் சும்மா பேருக்காக, அது உள் வரைக்கும் போய் காரம் கொடுக்கும், அதுக்காக அந்த காரப்பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு இழுப்பச்சட்டியில் நம்ம கடுகு தாளிச்சுண்டு அந்த பிசைஞ்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, காரப்பொடியை போட்டு பிசைஞ்சு இப்போ இந்த கொழுக்கட்டைனே வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா இப்போ இதை நம்ம பிசைஞ்சு நல்லா குட்டி குட்டியாக உருட்டி ஆவியில் வேக விட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துன்னு விடுவோம். இதே அப்படியே சாப்பிட்றது ஒரு மெத்தட். இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, இதை வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா, நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இழுப்பச்சட்டியில் எண்ணெயை விட்டுண்டு கடுகு பெருங்காயப்பொடியெல்லாம் தாளிச்சுண்டு இந்த ஸ்டீம் குக் பண்ண கொழுக்கட்டையை போட்டு நம்ம இட்லி மிளகாப்பொடி இருக்குது பற்றியில் அதையும் போட்டு ஒரு பரட்டி அப்படியே எடுத்துன்னு சாப்பிட்லாம். இன்னொன்று தேங்காய் வேணும்னா தேங்காயை கொஞ்சம் போட்டு இதோட போட்டு பெரட்டி, தேங்காய் 2 கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பெரட்டி சாப்பிட்றது இப்போ இன்னொரு மெத்தட். இப்போது நான் இது வாசனைக்காகவும் ஹெல்த்துக்காகவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். இந்த சமயத்தில் எனக்கு தெரியும் இந்த இதுக்கு நான் போட்ட காரமும் உப்பும் போதும் அப்படின்னுட்டு. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டது வேணும் அப்படின்னு தோணிச்சுனா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் வாயில் போட்டு பார்த்து ஓகேண்ணா, அதுக்கப்புறமா இது பண்ணுங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்படி எடுத்துட்டு நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி இது பாருங்க, இப்படி நீள் உருட்டி இதில் போட்டுக்கணும். இந்தமாரி போட்டு குழந்தைகள் கொடுத்தேன்னா சாப்பிடாத குழந்தைகள்லாம் இது ஏதோ புதுசாக பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு சாப்பிட்டுடும். இந்தமாரி பண்ணி எப்படி ஸ்டீம் குக் பண்ணுறதுங்கிறத நான் பிகினர்ஸ்க்காக சொல்லித்தரேன். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இதே மெத்தடில் தான் உருட்டணுமா அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மெத்தடில் பண்ணலாம். இப்போ என்னன்னு கேட்டேன்னா, இந்த பாருங்க, இப்படி அம்மி கொழுவி மாரி நீட்டாக மெத்தடில் இந்தமாரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுமாரி உருட்டிட்டு கொழுக்கட்டை மாதிரியே பார்த்தீங்களா, இந்தமாரி கொழுக்கட்டை மாரி சின்ன சைஸு பெரிய சைஸு எப்படி வேணாலும் இந்தமாரி பண்ணலாம். இது முழுசாக பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இந்தமாரி உருட்டி போட்டுருக்கீங்களா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸில் ஷேப்பில். இப்போ நான் இதை ஒரேடியாக இந்த பாத்திரத்துலேயே போட்டுன்னு விடலான் இருக்கேன். இதுலேயே நம்ம
இந்தமாரி உருட்டி போட்டுன்னுடலாம், விதமாக போட்டுடலாம். அதேமாரி இந்த அச்சு மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோல்டில் எண்ணெய் தடவிக்கணும். நல்லா எண்ணெயை தடவின்ட்டு ஆனால் ஈசிக்காமல் ஒட்டிக்காமல் வரும். இப்போ பாருங்க, நல்லா அப்படி உருட்டி வச்சுக்கணும். தாம்பாளத்தில் மொத்தமாக உருட்டி போட்டுன்ட்டு இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு 2 ஷேப் செஞ்சு காட்டுறதுக்காக வைக்கிறேன். இந்த அச்சு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி அச்சில் வருது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். இந்த மெத்தடில் அந்த மெத்தடில் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிடாத குழந்தையெல்லாம் இந்தமாரி பண்ணி கொடுத்தா ஏதோ பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டுடும். மாரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தமாரி எடுத்துட்டு தட்டில் ஃபஸ்ட்டு நல்லா உருண்டையை உருட்டி போட்டுன்னுடும். பாருங்க, இந்தமாரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை உருட்டி போட்டுன்ட்டோன்னு வைங்களேன், நம்ம அச்சில் போட்டு இது பண்ணுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். இந்த அச்சு வந்து அச்சா அழகாக வரும். குழந்தையெல்லாம் ஏதோ பண்ணி கொடுத்துருக்கான்னு சாப்பிடும். நிறைய கொழுக்கட்டை பண்ணலாம். பால் கொழுக்கட்டை பண்ணலாம், மினி கொழுக்கட்டை பண்ணலாம், அம்மணி கொழுக்கட்டை பண்ணலாம், கருவேப்பிலை கொழுக்கட்டை, கொத்தமல்லி ஃப்ளேவரில் கொழுக்கட்டை, புதினா ஃப்ளேவர் கொழுக்கட்டை, அப்புறம் வந்து இதுமாரி தேங்காய் போடணும், எள்ளு போடணும், கடலைப்பருப்பு போடணும். அந்தமாரி உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா ஃப்ளேவர்லேயும் நம்ம பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது யோசனை பண்ணி க்ரியேட்டிவ் மைண்டை நம்ம யூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணினா குழந்தைகள் வந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்னுட்டு இது பண்ணலாம். இது வந்து நல்லா 2 தடவை வேகிறது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிளறி வேக வச்சிட்டோம், 2வது ஸ்டீம் குக் பண்ணிட்டோம். அப்போது ஈஸி டைஜஸ்டபிள் இது வந்து. அப்புறம் ஃப்ரைட் கொழுக்கட்டைன்னு இந்த கொழுக்கட்டை பண்ணுவாள், ஹோமத்துக்கெல்லாம் போடுற கொழுக்கட்டை, அது பண்ணலாம். நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கெலாம் கூட நமக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கும் மறுநாள் அப்படின்னு தோணித்துன்னா அது மறுநாளே உட்காந்து டைம் இருந்தால் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் சாஸ்லாம் குறுக்கடாத்துலாம் எல்லாம் பண்ணி கொடுக்குறா. நமக்கு வேண்டியதில் எல்லாமே கேட்டால் எல்லாருமே பண்ணித்தர. நம்ம வந்து வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்தமாரி உருட்டி உருட்டி போட்டு நுடணும். போட்டுன்ட்டு இதுமாரி அச்சு எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த உருண்டையை நல்லா வச்சுடணும். நம்ம இதேமாரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 பண்ணிட்டோம், ஒரு 12 பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மிஞ்சி எடுத்து வந்து அப்படின்னு மாவு வந்ததுன்னு வைங்கோலேன், கொட்டின்னு கொடுத்து இந்த அச்சை விட்டு எடுக்க வரல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுறேன்னாக்க கொஞ்சம் மறுபடியும் எண்ணெயை தடவிக்கிறேன். மாவு நிறைய வச்சு நல்லா அமுக்கணும். அப்போ தான் இந்த குமிழ் இருக்குது பற்றியில் மேலே வந்து கொண்ட மாரி நல்லா வரும். மாவு கொஞ்சம் குறைஞ்சா கூட அந்த இது குறையாது, அந்த கடைசி வரைக்கும் அந்த மாவு போய் சேராதனால அது வந்து அந்த கொண்டை வராமல் போயிடும். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ இந்த மாவு பார்த்தே கையில் தொட்டேன்னா ஒட்டாது. இந்த கொழுக்கட்டை வந்து பெரியவாள்லேருந்து சின்னவா வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாள். ஆற்றுலலாம் பொம்மநாட்டிகள் பொண்ணுகள் அவள்லாம் ஃப்ரீயாக இருந்தான்னா, குழந்தைகள்லாம் ஃப்ரீயாக இருந்தான்னா கூப்பிட்டு இந்தமாரி அவளை உருட்ட சொல்லலாம். நான் இப்போ இது ஃபுல்லாக உருட்டி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா அழகாக சொப்பு வச்சு அந்த கொழுக்கட்டை இது இருக்கு இல்லையா, கொழுக்கட்டை பண்ணுற மேக்கர் அந்த சொப்பில் இதெல்லாம் பண்ணிட்டோம். இதை தூக்கி நம்ம இப்போ ஸ்டீம் குக் பண்ணணும். இந்தமாரி ஒரு குக்கரோ இட்லி பாத்திரத்துலேயும் ஜலத்தை வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரம்னா இட்லி இதில் எண்ணெயை தடவின்ட்டு இதை பண்ணி வைங்கோ. இதுனாக்கா இந்தமாரி தண்ணி வச்சுட்டு ஸ்டாண்டை போட்டுக்கோங்கோ. அதுக்கப்புறமா இந்த மாரி பண்ணின கொழுக்கட்டையெல்லாம் தூக்கி இதுக்குள்ளே வையுங்கோ.
இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் எண்ணெயை சுற்றி கேக் மோடில் எப்படி நம்ம நெய் தடவுறோமோ இல்லை எண்ணெய் தடவுறோம் டால்டா தடவுறோம் ஏதோ ஒன்று தடவுற மாரி இதுலேயும் ஒரு ஆயில் கன்சம்ஷன் நல்ல நெய்யை தடவிட்டு இல்லை உங்கள் காலத்தில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை தடவிட்டு இதுமாரி பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடணும். மூடிட்டு 20 நிமிஷம் கண்ணை மூடின்னு எடுத்துடலாம். இல்லைன்னா 15 நிமிஷத்தில் வச்சேன்னா திறந்து பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் கண்ணை மூடின்னு எடுத்துருங்க. நல்லா வேர்த்து விட்டுருக்கும், ஷைனிங்காக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா கையில் தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அதான் பதம். இப்போ வெந்து வரட்டும். இப்போ நம்மளுடைய கொழக்கட்டை வெந்திருக்கும். வெந்துட்டான்னு அப்போது எப்படி நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, ஜம்முன்னு வெந்துடுத்து. அப்படியும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னாக்க தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா நான் கையில் தண்ணியை தொட்டுன்ட்டேன் தொட்டு பார்க்குறேன் பாருங்க, ஒட்டாமல் இருக்குது. இப்போ ஜம்முன்னு வந்துடுத்து. நீங்கள் இப்போ இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க. ஆறினத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா கொதிக்கிறது. ஆறினொன்று தான் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இந்த கொதிக்க எடுத்துட்டேன்னா அப்படியே ஒட்டின்னுடும். நீங்கள் ஒரு தட்டில் தட்டினேன்னா கூட ஒட்டின்னுடும். கொஞ்சம் ஆறட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆறினொன்று பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.